நான் என்ன கேட்குறேன், பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த விதத்தோடு எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்துக்கு வந்த விதத்தை ஒப்பிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெற்றுங்கிறேன் நான். இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்து, பச்சை படுகொலை செய்து, ஒரு 3000 படுகொலை செய்து, ஒரு நிறைமாத கர்ப்பிணியை சூலாயத்தை வச்சு குத்தி கிழிச்சு அந்த சிசுவை தூக்கி ஹே ராம் அப்படின்னு சொல்லி எரிகிற தீல வந்து போட்டு அரசியல் செய்த பாஜகவை விட 1000 மடங்கு சிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், மத துவேஷத்தை தூண்டி இருக்கிறாரா, சாதிய ரீதியான வன்முறைகளை கலவரங்களை எங்கேயா தூண்டி இருக்கிறாரா? அவர் பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் கேட்கிறேன். இல்ல அதே பாஜகவோடு தானே கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. நீ வந்து அது ஒரு சிங்கமா இருக்கிறதுக்கு பதிலாக சர்க்கஸ் சிங்கமா நீ வச்சிருந்தீங்க. நம்ம வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதிமுக போட்ட பிச்சை தானே பாஜகவுக்கு. அதில் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு அது நடக்கலைன்னா மருந்தை குடிச்சு செத்துருவான். தங்கராஜ் பாண்டேங்கிறவன் ஒரு துளி கூட மான உணர்ச்சி இல்லாதவன். நான் கேட்கிறேன், நீ ஊடகவியலாளர் அணிலாம் எவ்வளவு பொய்களை வந்து நாய்த்தோல்ல வடிகட்டின பொய்களை நீங்கள் வந்து சொன்னீங்களா இல்லையா? நீங்க நயினார் நாகேந்திரன் எல்லாருமே ஏற்கனவே நல்லா இருந்தவனை கொண்டு வந்து ஏன் நாசமாக்குறேன்னு கேட்கிறேன். தெளிவா இருக்கிறவனுக்கு எதுக்கா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி? பாஜக எதுக்கு தமிழ்நாட்டில்? நேற்றைய பொதுக்கூட்டத்தில் விஜயதரணி வந்து தங்களுடைய 6 மாத கால ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் பதவி கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்யணும்னா, புளியந்தோப்பு அஞ்சலை மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சா கேஸில் மாட்டணும், ஒரு கொலை வழக்கில் மாட்டணும், ஏதாவது ரவுடிசத்தில் இருக்கணும். பொதுக்கூட்டத்தில் வந்து அவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க என்னை ஏமாத்துறாங்க, கட்சி பொறுப்பு கொடுக்காம என்னை ஏமாத்துறாங்க, மோசடி பேர் வழிகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், மக்களே என் நிலைமையை பாருங்க. ஆனால் தமிழிசை வந்து இது இயல்பு தான், வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா வந்து பெண்களுக்கு தமிழிசைட்ட ஒரு நேர்மை இருக்குங்க. ரவுடிகளை கட்சியில சேர்த்தது மட்டும் இல்ல, பாஜக இந்த மாதிரி பதவி கொடுக்குறேன்னு ஏமாத்தி கொண்டு வந்து தெருவில் விட்டு போறது இயல்பு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 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 டைலாக நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்ன இருந்தாலும் குமரி அனந்த மக இல்லையா? வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தற்குறின்னு விமர்சனம் செய்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது தரைக்குறைவாக ஒரு தலைவரை நம்ம பேசிடக்கூடாது, கடும் சொற்களால் பேசிடக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தலையும் அவங்க கொடுக்குறாங்க. அதே சமயம் ஒரு பாஜக மாநில தலைவருக்கு ஒரு அங்கீகாரத்தையும் மரியாதையையும் அதிமுகவும் கொடுக்கணும் அப்படின்றதையும் தமிழிசை சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை எடப்பாடியினுடைய இருவருக்குமான மோதல் அப்படின்றது பூதாகரமாக வெடித்து கொண்டே இருக்கு நாளுக்கு நாள் அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த அரசியல் சூழலை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்திருக்கிறாரா என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னால் தற்கூரி என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டே அண்ணாமலை தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகளை வந்து எப்பொழுதுமே அடித்தளத்திலிருந்து வேலை செய்து படிநிலையிலிருந்து உயர்ந்து வந்தது அது ஒரு வகை. சாதாரண ஒரு கட்சியினுடைய தொண்டனாக இருந்து படிநிலையில் வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது அவர்களுக்கு அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு வந்து வேறு சில வழிகாட்டும். நேரடியாக மாநில தலைவராக வர்றதுன்னு ஒன்று இருக்குது. எந்த வயது சார்ந்த அனுபவங்களும் கிடையாது, அரசியல் அனுபவங்கள் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்திற்கும் போலீஸ் ஆஃபீஸருக்குமே முதல்ல சம்பந்தம் கிடையாது. இங்கே காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா தெரியும், பெரும்பகுதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஐபிகளை மட்டும்தான் உட்கார வச்சு பேசுவாங்க, சாமானியர்களை வந்து நிற்க வச்சு பேசுவாங்க. 30 வயது இருக்கக்கூடிய அல்லது 25 வயது இருக்கக்கூடிய இளம் எஸ்ஐ வந்து 70 வயதுக்காரனை பார்த்து டே என்னடா பண்ண நீன்னு அப்படின்னு பேசுகிற முறைகளை பல பேர் காவல் நிலையத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். இது வந்து போலீஸ் லாங்குவேஜ் என்பதே வந்து யூனிஃபார்ம் போட்ட பல பேருக்கு, நான் சொல்கிறேன், எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் நான் வந்து கொச்சைப்படுத்த விரும்பலை, அதுலேயும் சிறந்த மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்ட ரவுடி லாங்குவேஜ் மாதிரி பேசுகிறவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சாதாரண மனிதன் வந்து ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே துப்பாக்கி சுட்டான்னா அதுக்கு வந்து கொலை. போலீஸில் வந்து அது என்கவுண்டருக்கு பதக்கம் குத்துறான். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அதனால் ஜனநாயக உரையாடல் என்பது வந்து முதல்ல வந்து காவல்துறை சார்ந்தவர்களுக்கு வந்து அதற்கான பயிற்சி முதல்ல கிடையாது. இல்லை, அவர் என்றைக்குமே வந்து தன்னை ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைனாவோ, இல்லை வந்து நான் வந்து கிளை செயலராக இருந்ததில்லைன்னு சொல்கிறாரு, நான் மாவட்ட தலைவராக இருந்ததில்லைன்னு சொல்கிறாரு, நேரடியாக தான் பொறுப்புக்கு வந்திருக்கேன், ஒரு தொண்டனாக இருந்து நான் பொறுப்புக்கு வந்திருக்கேன் தான் அவரும் சொல்கிறாரு. அப்படி யார் வேணாலும் சொல்லலாம். அவருடைய லாங்குவேஜ், அவர் பேசுகிற முறை ஏதாவது ஜனநாயகபூர்வமாக இருக்கிறதா யோசிச்சு பாருங்கள். அது ஜெயலலிதா மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் ஒருவராக திகழ்ந்தவர், அவர் பல அரசியல் தவறுகள் செய்திருக்கலாம். அதை தாண்டி அரசியலில் வந்து தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட ஒரு அரசியல்வாதின்னு கூட அவரை சொல்லலாம். பல விஷயங்களில் வந்து
அவங்க வந்து வந்து இடஒதுக்கீட்டுக்கான அந்த திருத்தங்கள் கொண்டு வந்ததில் இருந்து பல விஷயங்களில் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணி அவர்கள் வந்து திராவிடர் கழகத்தில் சொன்னது வந்து பல விஷயங்களை உள்வாங்கி கொண்ட தன்மைகளும் அவருக்கு இருக்குது. அவர் வலதுசாரி தன்மையும் கொண்டவர் தான். ஆனால் வலதுசாரி தன்மை தோற்கடிக்கப்படுகிற போதெல்லாம் தன்னை மாற்றி கொண்டவர். அவருக்கென்று வந்து ஒரு இந்திய, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அவருக்கென்று ஒரு இடம் இருக்குது. ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி ஜெயலலிதாவிடவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னார். எது உன் குடும்பத்திலையா? எதில்? நான் என்ன கேட்குறேன்னா, பொது வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான இடத்துல வந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்து ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட ஒருவரை கொச்சைப்படுத்துறதுக்கு என்ன விதமான உதாரணங்களை நீங்கள் சொன்னீங்க? அதே மாதிரி நீங்கள் வந்து பசும்பொன் தேவர் வந்து ஏதோ அருவாலை வச்சுட்டு அண்ணாதுரையை விரட்டினது மாதிரி ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கே இருந்தவங்க பல பேர் வந்து இது வரலாற்று பிழை ஒரு பேசுனது, எவ்வளோ கொடூரமான பொய்யான கதைகளை சொன்னீங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட்டம் நடந்துச்சு, இவ்வளோ தப்பான கதைகளை சொல்கிறது முழுக்க அது என்னன்னா, எப்படியாவது வந்து பாஜகவிற்கான ஆட்களை திரட்டுவதற்கு, அணி திரட்டுவதற்கு, திராவிட இயக்கத்தை வந்து வீழ்த்துவதற்கு பலவிதமான முயற்சிகளை வந்து அவங்க செய்கிறாங்க. இது தவழ்ந்து சென்ற எடப்பாடின்னு இப்போ சொல்கிறார் அண்ணாமலை. ஆனால் எடப்பாடி நினைக்கிறாரு இது எல்லாம் வந்து கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார். ஊழல்வாதின்னு சொல்கிறீங்களே, ஊழல்வாதின்னு சொல்கிறப்போ ஏன் கூட்டணியில் இருக்கும்போது ஊழல்னு தெரியாதா? அது எடப்பாடி பழனிசாமியை குறித்து பேசுவதற்கான அடிப்படை அருகதையே முதல்ல அண்ணாமலை கிடையாது. ஏன்னா அண்ணாமலையினுடைய மொத்த வயதுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் பொது வாழ்க்கையின் வயதோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் 52 வருஷமாக அரசியல் கட்சியில் இருக்கிறார். அவர் கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளராக இருந்து, மாவட்ட செயலாளராக இருந்து, 30 அமைச்சர்களில் ஒருவராக இருந்து 30வது இடத்துல இருந்து முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு ஒரு பயணம் இருக்கிறது. அவரை வந்து அவங்க கட்சிக்காரங்க தேர்வு செஞ்சாங்க. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏடிஎம்கேவுடைய எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்வு செஞ்சு அவர் முதலமைச்சராக்கியிருக்காங்க. அவங்க கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர்கிட்ட அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரா, ஊர்ந்து போகிறாராங்கிறது அவங்க பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் என்ன கேட்குறேன், பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த விதத்தோடு எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்துக்கு வந்த விதத்தை ஒப்பிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெற்றுங்கிறேன். நான் மத கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்து, பச்சை படுகொலை செய்து, ஒரு 3000 படுகொலை செய்து, ஒரு நிறைமாத கர்ப்பிணியை சூலாயத்தை வச்சு குத்தி கிழிச்சு அந்த சிசுவை தூக்கி ஹே ராம் அப்படின்னு சொல்லி எரிகிற தீல வந்து போட்டு அரசியல் செய்த பாஜகவை விட 1000 மடங்கு சிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிகிட்ட 1000 தவறு இருக்குங்க, அரசியல் தவறு. அதை பேசுவதற்கான அருகதை உனக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். பில்கிஸ் பாண்டனுடைய கூட்டு பாலியல் வன்புணர்வுல இருந்து வந்து ஆஷிபாங்கிற சிறுமியை வந்து வன்புணர்வு செஞ்சது வரைக்கும் ஓ வரலாறு என்ன, மல்யுத்த வீராங்கனையினுடைய கண்ணீர் என்ன சொல்லுது? பாஜகவுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கா? போல நீ கலவரம் செய்கிறத தவிர்த்துட்டு மதவாத பிரச்சனைகளை தூண்டி விடுறதை தவிர, வன்முறையை தூண்டி விடுறதை தவிர பாஜகவுக்கு என்னங்க அரசியல் இருக்கு? அதிமுகவுடைய அரசியலில் வந்து நீங்க வன்முறை வரலாறு. அது ஒரு கட்சி வந்து பிளவுபட்டு அவர் வெளியில வந்து அவங்க அரசியல் நடத்துனாங்க. அது ஜனநாயக இயக்கம். பாஜக வந்து ஜனநாயக இயக்கமா? முல்ல நான் கேட்குறேன், எவ்வளவு கலவரங்களை விளைவிச்சிருக்கீங்க, எவ்வளவு குற்றங்களை விளைவிச்சிருக்கிறீங்க. நீங்க பாபர் மசூதியை இடிச்சிருக்கீங்க, இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை வந்து மிக கேவலப்படுத்தி இருக்கீங்க. ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு பாகிஸ்தான் விரும்புதுன்னு பேசலையா? நீங்க 2 எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன அயோக்கியத்தரமான பேச்சை விடவும் 1000 மடங்கு சிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது மத துவேஷத்தை தூண்டி இருக்கிறாரா? சாதிய ரீதியான வன்முறைகளை, கலவரங்களை எங்கேயாவது தூண்டி இருக்கிறாரா? அவர் பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் கேட்கிறேன். இல்ல அதே பாஜகவோடு தானே கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. கூட்டணியில் இருந்துச்சுன்னா என்ன கதைனா, மிரட்டி நீங்க பணியை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கதை. நீங்க வந்து ஒரு ஆளை நீ வந்து அது ஒரு சிங்கமா இருக்கிறதுக்கு பதிலாக சர்க்கஸ் சிங்கமா நீ வச்சிருந்தீங்க. நம்ம வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், அதிமுக விரும்பி அடமானத்துக்கு போச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அமலாக்கத்துறை வந்துடும், வருமான வரித்துறை வந்துடும், செந்தில் பாலாஜிக்கு எப்படி வந்து 50 முறை ஜாமீன் மறுக்கப்படுகிறதோ, எப்படி ஓராண்டு காலமா அமைச்சர் பொறுப்பில் இருந்தவரை கொண்டு சிறைச்சாலையில் வச்சிருக்கீங்களா? ஏன் அமைச்சர் மட்டும் இல்லைங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சரை கொண்டு சிறைச்சாலையில் வச்சிருக்கான், ஹேமந்த் சோரன்கிற ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கொண்டு வந்து சிறைச்சாலையில் வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு சூழல் உனக்கு வந்துருன்னு மிரட்டி பணியை வச்சு நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு தனியா மாட்டிக்கிட்டா, அவளை வந்து ஒரு கொடூரமான ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், கழுத்தில் கத்தி நான் அறுத்துடுவேன்னு சொல்லி செயினை பறிக்கிறான்ல, அப்போ வந்து அவள் விரும்பி செயினை கட்டி கொடுக்குறாள் அவ. நான் கேட்குறேன், அது மாதிரி தானேங்க இது. நீங்கள் மிரட்டி பணியை வச்சது தானே அது. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நான் என்ன கேட்குறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதிமுக போட்ட பிச்சை தானே பாஜகவுக்கு. நீ சொந்தமாக நின்று சுயேட்சையா நின்று ஜெயிச்சிருவியா? நீ அண்ணாமலை ஜெயிக்க முடிஞ்சா அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சராக வந்துருவார், அப்படி வந்துருவார், இப்படி வந்துருவாருன்னு எவ்வளோ சீன் போட்டாங்க, புல்ட்டா போனாங்க. 25 சீட்டு வரும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு இன்டர்நேஷனல் புழுகை ஒரு ஃப்ராடு சொன்னானா இல்லையா? நான் கேட்குறேன்,
அவளை எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு அது நடக்கலைன்னா மருந்தை கூட செத்துருவான். ரங்கராஜ் பாண்டேங்கிறவன் ஒரு துளி கூட மான உணர்ச்சி இல்லாதவன். நான் கேட்குறேன், நீ ஊடகவியலாளரா நீலாம்? எவ்வளவு பொய்களை வந்து நாய்த்தோல்ல வடிகட்டின பொய்களை நீங்கள் வந்து சொன்னீங்களா இல்லையா? நீங்க 25 சீட்டு ஜெயிச்சிரும் சொன்னீங்களா இல்லையா? இந்த புதிய தலைமுறைங்கிற தொலைக்காட்சியில வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பச்சை முத்தை வந்து பச்சைக்குன்னு குத்தி சொல்ல வச்சாங்களா இல்லையா? நீங்க ஏற்கனவே பெரம்பலூர்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பச்சை முத்தை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதே தொகுதியில இருந்து டெபாசிட் இழக்க வச்சவங்க தானே பாஜக காரங்க. நான் என்ன கேட்குறேன், பணக்காரங்களை பூரா எதுக்கு நீ வேட்டையாடுற? இங்கே ஏசி சண்முகம் ஒரு பெரிய ஒரு கல்வி கோடீஸ்வரன், தனியார் கல்லூரி முதலாளியே, அவரை கூட்டிட்டு வந்து மிரட்டி வந்து பாஜக சீட்டை கொடுத்து புதிய நீதி கட்சி சொல்லி அந்த ஆளை காலி பண்றான். அந்த பக்கம் வச்சு நயினார் நாகேந்திரன் எல்லாருமே ஏற்கனவே நல்லா இருந்தவனை கொண்டு வந்து ஏன் நாசமாக்குறேன்னு கேட்குறேன். தெளிவா இருக்கிறவனுக்கு எதுக்கே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி? பாஜக எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் பாஜக என்ன சம்பந்தம்? நீ ஏதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்லை வந்து வெள்ள பேரிடர் நிதி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மெட்ரோ திட்டத்துக்கான உதவியை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை நாங்கள் கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் கட்டின வரிப்பணத்திலிருந்து ஜிஎஸ்டி எங்களுக்குலாம் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா எதுவுமே செய்யாமல் இந்த தமிழ்நாட்டு மக்களை சுரண்டுகிற துரோகம் செய்கிற ஒரு அயோக்கியத்தனத்துக்கு நீ தலைமை வைக்கக்கூடிய அண்ணாமலைக்கு வந்து என்ன அருகதை இருக்கு உனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு? எடப்பாடி பழனிசாமி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? இப்போ அண்ணாமலையும் எடப்பாடியும் பிரிந்திருப்பதும் அவர்கள் மாறி மாறி சாடிக்கொள்வதும் இதெல்லாம் வந்து இயல்பாகவே நடக்குது. இது நம்ம அப்படி எடுத்துக்கிறதா அல்லது வந்து சித்தாந்த எதிர்ப்பாக எடுத்துக்கிறதா? தமிழக மக்களினுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை நாடகமாக நம்ம பார்க்கறதா? எப்படி இது பார்க்கறது? நாடகம்லாம் கிடையாதுங்க. அது எதற்காக சொல்றதுன்னா, மீண்டும் அதிமுக மேலெழுந்து விடக்கூடாது என்கிற ஒரு திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நாடகங்கிறது. திமுக சார்ந்த நண்பர்கள் அது பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அதே விவாதங்கள்லேயே நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது நாடகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அதிகாரத்தில் இருந்தாங்க, அவங்கள கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. மீண்டும் அந்த கட்சி உருப்பட வேண்டும், மீண்டும் பலம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராமநாதபுரத்தில் வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த அன்வர் ராஜாட்ட போய், அண்ணே நீங்கள் மறுபடியும் வாங்க, பாஜகவோட இனி எந்த காலத்திலையும் எனக்கு கூட்டணி இல்லை என்று வந்து காம்ப்ரமைஸ் பேசி தான் அவரை எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் கட்சிக்கு மீண்டும் அழைச்சார். அவர் வந்து மூத்த தலைவர். எம்ஜிஆர் காலத்துக்கு எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது அன்வர் ராஜா திமுக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது அவர் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவர். அந்த அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவருக்கு. அப்போ யதார்த்தம் என்னன்னா, அவர்கள் விரும்பி அங்கே இருக்கலை அப்படிங்கிறதான் உண்மை. அவங்க இழந்த அதிகாரத்தை பெறுவதற்காக தான் அவங்க சிறுபான்மை மக்களுக்கான மாநாட்டில் போய் அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் பகிரங்கமாக சொல்கிறாரு. இதெல்லாம் நாடகம் என்று நான் சொல்லவே மாட்டேன். அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அவர்கள் நெடுங்காலமாக அங்கு இருந்தார்கள். அது அரசியல் தவறு தான். அவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, வேளாண்மை திருத்த சட்டத்திலிருந்து, கருப்பு சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க, வரலாற்று பிழை செய்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்தே நமக்கு கிடையாது. அதுக்காக வந்து அவர்கள் செய்த கடந்த கால தவறை வந்து நம்ம ஏற்கவே முடியாது. அது ஒரு நிர்பந்தத்தில் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அந்த தவறு தான் அது. அதிலிருந்து அவங்க வெளியில் வர்றாங்கன்னா அதை நம்ம மதச்சார்பின்மை சார்ந்த ஒரு அமைப்பில் வந்து நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை, நிர்பந்தத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் வந்து பாஜகவோட இனிமேல் கூட்டணி கிடையாது அப்படின்றத வந்து நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அவர் இப்போ ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது முன்வைக்கிறார்ல, பாஜகவும் திமுகவும் இணைந்து செயல்படுகிறது, மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை திமுக நாள்தோறும் 100% பாஜக எதிர்ப்பிலேயே அரசியல் செய்யக்கூடிய திமுக வந்து பாஜகவோடு இணைய போகுது அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் கடந்த காலத்தில் சொன்னோம்ல, திமுகலேருந்து அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து இருக்கிற மாதிரி சண்டை போடுறாங்க, அது உண்மை கிடையாது, அது ஒரு ட்ராமா தான் திமுக சொன்னதில்ல. திமுக சொன்ன அதே குற்றச்சாட்டை தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. நாணயம் வெளியிடுறாங்க. நாணயம் வெளியிட்டதோட நிறுத்தாமல் ராஜ்நாத் சிங்கை கூட்டு போய் நினைவகத்துக்கு கூட்டு போகிறாங்க, கலைஞர் நினைவிடத்துக்கு கூட்டு போகிறாங்க, இவங்க அவங்கள புகழ்றாங்க, அவங்க இவங்கள புகழ்றாங்க என்று சொல்வது இதுவும் வெறும் அரசியல் நிகழ்வு தான். இதை கடந்து கூட்டணிக்கான அவசியம்லாம் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக தரப்புல இருந்து அவங்களுக்கு நிறையா வழக்கு இருக்குது, பல நிதி ஆதாரங்கள் வராமல் இருக்குது, அதனால் வந்து நிர்வாக ரீதியான ஒரு சமரசத்தை செய்து கொண்டே அவர்கள் இந்தியா கூட்டணியில் நீடிக்கிறாங்க. நிர்வாகத்திற்கு ஒரு நிலைப்பாடும், ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு நிலைப்பாடும், அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடுமாக இரட்டை நிலைப்பாட்டில் பயணிக்கிறாங்கங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சி சொல்லுது.
ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி மாற்று கருத்தை சொல்லுவதுங்கிறது இயல்பான ஒன்று தான். இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு நடப்பது வந்து வகுப்புவாதத்திற்கு துணை போகிற செயல்னு விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்குது. அதே மாதிரி கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து கே பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒரு அரசாங்கம் வந்து சமயம் சார்ந்த விழாக்களை வந்து பங்கேற்பது மதச்சார்பின்மைக்கு எதிரானதுங்கிறாரு. மாற்று கருத்து இருக்கிறதுனால தான் தனித்தனியாக கட்சி நடத்துகிறாங்க. எல்லாருமே திமுகவுக்கு சேர முடியாது இல்லையா? அந்த மாற்று கருத்து இருக்கிறது என்பதற்கான ஜனநாயக உரையாடலை தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு பக்கம் இதே பாஜகவில் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து பெரிய நம்பிக்கையோடு காங்கிரஸிலிருந்து விலகி விஜயதரணி வந்து பாஜகவில் போய் இணைந்தாங்க. நேற்றைய பொதுக்கூட்டத்தில் விஜயதரணி வந்து தங்களுடைய 6 மாத கால ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் பதவி கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை கிட்டையும் தெரியும், நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விஜயதரணிக்கு எந்தவித ஒரு சொல்யூஷனுமே இல்லையா இதில்? இருக்கு. அந்த அம்மா என்ன செய்யணும்னா, புளியந்தோப்பு அஞ்சலை மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சா கேஸில் மாட்டணும், ஒரு கொலை வழக்கில் மாட்டணும், ஏதாவது ரவுடிசத்தில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தானே அண்ணாமலை வந்து பாஜகவில் போஸ்டிங் போடுவார். ஒரு ரவுடிசமும் பண்ணாமல், ஒரு கொலை வழக்கில் வந்து மாட்டாமல், எந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடாமல், ஆருத்ரா நிதி மோசடியில் ஈடுபடாமல் பாஜகவில் பளிச்சுன்னு வந்து பதவி கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? என்ன நியாயம் இருக்குது நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புளியந்தோப்பு அஞ்சல் லெவலுக்காவது வந்து விஜயதாரணி இருக்கணுமா இல்லையா? அதானே அந்த கட்சியில் வந்து இலக்கணம். 415 ரவுடிகளை வந்து நீங்கள் கட்சி நிர்வாகிகளாக போட்டிருக்கீங்கன்னு நானா சொன்னேன்? தமிழிசை சவுந்தரராஜன் தானே சொன்னாங்க இந்த லட்சணத்தில் கட்சி நடத்துகிறாங்க. அதனால் குற்ற பின்னணி வந்து விஜயதாரணிக்கு இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு உரிய பொறுப்பு வழங்கப்படலை நான் நினைக்கிறேன். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் பொன்னார் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் அவர் நின்னார். நான் அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன். நான் வந்து அவர் சீனியாரிட்டியின் அடிப்படையில் அவர் கேட்டார், வற்புறுத்தினார், பிடிவாதமாக இருந்தார். அதனால் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நான் பொறுமையாக இருக்கேன், 6 மாதம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே எனக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்படலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நான் எதிர்பார்த்து தான் வந்தேன், எதிர்பார்க்காமலாம் நான் வரல கட்சிக்கு பாஜகவுக்கு அப்படின்றது ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அப்போது அந்த நிலைமை தவறான ஒரு முடிவை விஜயதரணி தானே எடுத்திருக்காங்க. விஜயதாரணி தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று அவங்க விஜயதாரணி கட்சியை விட்டு வந்து வெளியேறின அன்னைக்கே உங்கள்கிட்ட அதை பேசின நேர்காணலை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்பயும் நான் சொல்கிறேன், விஜயதாரணியால் நிச்சயமாக பாஜகவால் நீடிக்க முடியாது. அவங்க அதை விட்டு வெளியேறதுக்கான சந்தர்ப்பம் கதவு திறந்து தான் இருக்கிறது. அவர்கள் தவறான முடிவை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அந்த தவறான முடிவிலிருந்து மீண்டும் அவங்க வந்து பாஜக விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் கட்சியினுடைய உட்கட்சி நிர்வாக கூட்டத்தில் பேச வேண்டியதுங்க. பொதுக்கூட்டத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க என்னை ஏமாத்துறாங்க, கட்சி பொறுப்பு கொடுக்காம என்னை ஏமாத்துறாங்க, மோசடி பேர் வழிகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், மக்களே என் நிலைமையை பாருங்க என்று சொல்வது தானே இது. வேற என்னவா இருக்க முடியும்? கட்சியில் பொறுப்பு வழங்குறது குறித்து கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உள்ளுக்குள்ளே இருந்து நிர்வாக கமிட்டிக்குள்ளே பேச வேண்டிய விஷயமா பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியது? பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயம் என்ன? நாட்டு பிரச்சனைகளை தான் பொதுக்கூட்டத்தில் பேசணும். அங்கே போய் வந்து 6 மாதம் ஆச்சு நான் கட்சிக்கு வந்து உனக்கு கண்ணு தெரியலையா, ஏன் எனக்கு பதவி கொடுக்கலன்னு கேட்கறது இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன அர்த்தம்னா விஜயதாரணியை ஏமாத்திட்டாங்க. இதைத்தான் நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். ஆனால் தமிழிசை வந்து இது இயல்பு தான், வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு தமிழிசைட்ட ஒரு நேர்மை இருக்குங்க. ரவுடிகளை கட்சியில் சேர்த்தது மட்டும் இல்லை, பாஜகலாம் இந்த மாதிரி பதவி கொடுக்குறேன்னு ஏமாற்றி கொண்டு வந்து தெருவில் விட்டு போகிறது இயல்பு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த டைலாகை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்ன இருந்தாலும் குமரி அனந்த மகன் இல்லையா, அவங்க உண்மை சொல்கிறாங்க பாருங்க. உனக்கு ஏமா 6 மாதமாக உன்னை தெருவில் விட்டாங்கன்னா இதுதான் ஒரு இயல்பு தானங்க கட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மோசடி என்பது பாஜகவின் இயல்பு என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டதற்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எனக்கு தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ லண்டன் போகிற அண்ணாமலை, அதனால வந்து அடுத்த தலைவர் யாராக இருக்க போதுன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் மீண்டும் அண்ணாமலையும் தலைவராக இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2 மாநில ஆளுநராக இருந்தாங்க, பதவி விட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்காங்க. அப்போ பாஜகவில் அந்த சாக்ரிஃபைஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, தலைவர்கள் செய்கிறாங்கல்ல. அதாவதுங்க, அண்ணாமலைக்கு அரசியல் தெரியவில்லை என்பது அவரே ஒப்புக்கொண்டதுனால தான் அவர் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியலை. அவர் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திமுகவினுடைய ஒரு கிளைக்கழக செயலாளர்கிட்ட போய் அவர் டியூஷன் படித்தாலே அவருக்கு அரசியல் தெரிஞ்சிடும். இங்கேயாவது கிளை செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கடைநிலை உறுப்பினர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவன் கற்று தந்துடுவான் அரசியல் என்னென்னு. அரசியல் என்பது லண்டனில் கிடையாது. அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் நம்மளை விட்டுட்டு போனதோடு அது முடிஞ்சு போச்சு. லண்டன்ல எல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல் என்பது அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் செங்கலை வச்சுட்டு போனாங்க, ஏன் கட்டலை அப்படிங்கிறதுல தான் அரசியல் இருக்குது. அதுக்காக நீங்கள் மதுரைக்கு போனாலே அரசியல் கற்றுக்கொள்ளலாமே தவிர லண்டன் வரைக்கும் அண்ணாமலை போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதில் கங்கனா ரணவத் உடைய சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து, விவசாயிகளுடைய போராட்டத்தில் வந்து பிணங்கள் தொங்கப்பட்டுச்சு, பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து அவங்க தெரிவித்தாங்க. அதனை அடுத்து இப்போ பாஜக வந்து அவங்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் கொடுக்கப்படலை, பேசுவதற்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம், இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு பாஜகவும்
அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ கங்கனா ரணவத் தொடர்ந்து ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கங்கனா ரணவத்துக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது கங்கனா ரணவத்தை கட்சியில் சேர்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பொறுத்தவரையில் பாஜகவில் இருக்கிறவனுக்கு 2 வகை தான் கணக்கு. ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, புளியந்தோப்பு அஞ்சல் அந்த மாதிரி கிரிமினலாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அரக்கிருக்காக இருக்கணும், மனப்பிறழ்வாக இருக்கணும், ஒரு அரலூசு மாதிரி இருந்தால் சேர்த்துக்குருவாங்க. இது வந்து அந்த 2வது கேட்டகரியில் இது வரும். ஒன்றுமே தெரியலைங்கிறது விஷயம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு ஒரு முறை சொன்னாங்க. நல்ல வேளை மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு வேற ஏதாவது ஒரு கதை இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லாமல் விட்டாங்க. மொத்தத்தில் வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரணாவத் ஷூட்டிங்கில் இருக்கிற ஃபீல்டில் தான் இன்னும் இருக்காப்புல. அவன் தெரியாமல் ஓட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிட்டாங்க. அது ஏன்னா ஷூட்டிங் தான் ஏதாவது செட்டு போட்டிருக்காங்களா, நாடாளுமன்ற செட்டு நிஜம்தானா அப்படின்னு கொஞ்சம் சரக்கு அடிச்சதுலேருந்து கொஞ்சம் போதையிலேருந்து வெளியில் வந்தால் உண்மை தெரியும். இந்த மாதிரி விவரமான ஆளுகள்லாம் வந்து கட்சியில் சேர்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் விவரம் இல்லாத ஆளுகளாக வச்சுருக்காங்க. ஏன்னா விவரமானவங்க கேள்வி கேட்குறாங்க, கட்சி நடத்த முடியல. திமுகவினுடைய ஏவேலு அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா, கலைஞர் எனும் தாய் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன விஷயம், அவர் கொளுத்தி போட்ட விஷயம் வந்து பூதாகரமாக திமுகக்குள்ளேயே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, சீனியர்கள் அப்புறப்படுத்திட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த தோணியை வந்து உதயநிதியுமே அதை எடுத்து ரஜினி சொன்னதை கவனிச்சிங்களா, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், சீனியர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழி விட்டு வழி நடத்தி கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் உதயநிதியே சொல்றாரு. அப்போ இந்த அரசியலை ரஜினி துவங்கி வச்சதுலேருந்து திமுகக்குள்ள அது ஓடிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. துரைமுருகனுக்கும் ரஜினிக்கும் இடையேயான அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் உதயநிதியினுடைய கருத்து அது இன்னும் நீர்த்து போகாம தான் இருக்கு, அது இன்னும் உயிர்ப்பட தான் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப நம்ம அதை அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எப்பொழுதுமே அண்ணா அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற அத்தனை பேருமே கலைஞருடைய அமைச்சரவையில் வந்து சில மாற்றங்களோடு தான் நடந்துச்சு. அதே மாதிரி பின்னாலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பளிப்பது அப்படிங்கிற முறையில் அமைச்சரவை மாற்றங்கள் நடக்கும்போதெல்லாம் புதியவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்போ டோட்டலாகவே ஒரு இளைஞர் அணியின் கையிலே வந்து கட்சியினுடைய தலைமை போகும் பட்சத்தில் புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவினுடைய கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் 30 வருஷமாக ஒரே ஆள் மாவட்ட செயலாளராக பல மாவட்டங்கள் இருக்காங்க. 30 மாவட்டங்களுக்கு மேலே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் ஒன்றிய செயலாளராக இருந்தேன், நானே ஒரு அறக்கலவன் ஆகிட்டேன், இன்னும் ஒருத்தன் அதே ஒன்றிய செயலாளராகவே இருக்கான். அப்போ புதுசாக வந்து அப்போ என்னென்னா, திமுக பொறுத்தவரை ஒரு மாவட்ட செயலாளரை வந்து ஒருத்தன் வந்து வாக்கிங் போகும்போது வெட்டினாதே அடுத்தவனுக்கு பொறுப்பு கிடைக்குங்கிற அளவுக்கு நீண்டகால பாரம்பரியமாக ஒருத்தரும் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஒருவருடைய மறைவுக்கு பின் தான் இன்னொருத்தருக்கு போஸ்டிங்கே கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. அதனால் மாற்றம் வந்து மற்ற அரசியல் கட்சிகளில் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து சுழற்சி முறையில் வருது. திமுகவில் அது ஸ்டாண்டர்டாக இருக்குது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு தவிர்க்க முடியாத சக்திகளாக மாறி நிற்கிறாங்க. அதனால் புதியவர்கள் வருகை என்பது இல்லாமல் இருக்கிறது. அது ஜனநாயகத்தில் வந்து புதியவர்கள் வந்து புது ரத்தம் பாய்ச்சப்பட்டால் தான் ஒரு இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் பேசியது என்பது திமுகவினுடைய நீண்டகால தொண்டர்களினுடைய கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அது சர்ச்சை ஏற்படுத்தாது. அதாவது ஒரு பக்கம் அது வந்து ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தும், சங்கடத்தை ஏற்படுத்தும் சீனியர்களுக்கு. ஏற்கனவே பொன்முடி அதில் சொல்கிறாரு, தயாநிதி மாறனுக்கு சீனியர்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குல்ல? இல்லை, அதாவது இது வந்து ரஜினிகாந்த் வந்து தன்னை அறியாமல் சொன்னாரா, அல்லது வந்து திமுகவில் வந்து இப்படி ஒரு சூழல் இருப்பதை புரிந்து கொண்டு சொன்னாரான்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் வந்து இளைஞர்களுக்கான புதியவர்களுக்கான ஒரு முகம் அந்த கட்சிக்கு அவசியமாக இருப்பது, அந்த மாற்றங்கள் வந்து அவசியமாக இருப்பதுங்கிறது ரஜினிகாந்த் சொல்லவில்லை என்றாலும் அது வேற ஒரு வடிவத்தில் அது வெடிச்சிருக்கும். ரஜினிகாந்த் சொன்னதுனால, அது ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ சொன்னதுனால அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.